படம் ஓகே தானா, ஒன் டைம் வாட்சபிள் தானே, அதுதானா. நான் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இது, அப்புறமா வந்து மெச்சூரிட்டியே இல்லாத லவ் எப்படின்னா அதான் நான் சொல்லிடுறாங்க, வேறு எதுவும் இல்லைண்ணா. நல்லா பண்ணியிருக்காருண்ணா, அவர் நல்லா பண்ணியிருக்கு. எல்லாம் நல்லா, ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு, ஸ்டோரி தான் அந்த அளவுக்கு இல்லை. கனெக்ட் பண்ணிக்கலாம்ண்ணா. இப்போல்லாம் யாரும் அந்த அளவுக்கு இல்லைண்ணா, இந்த மாதிரி ரியாலிட்டியில் இப்போ யாரும் அந்த மாதிரி இல்லை. ஓகே தானே, ஒன்றும் அவ்வளோலாம் இல்லைண்ணா. அண்ணா அவங்க மட்டும் தான் நான் பார்க்க முடியும், மற்ற யாரும் பார்க்க முடியாது. நான் சைக் ஆகிடுவீங்க போனீங்கன்னா. ஒரு ஒன் டைம் வாட்சபிள்ண்ணா, அவ்வளோதான். ஒரு உண்மையான லவ்னா என்னன்னு காட்டுறாங்க, பட் ஆனால் அந்த அளவுலாம் பெருசாலாம் உனக்கு இல்லை. பொறுமையாக போகுது, பிரியவும் மாட்டுறாங்க, சேரவும் மாட்டுறாங்க, அவ்வளோதான் கதை. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை. அதாவது எல்லாம் ஓகே தானா, ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாது. குட் நைட் அளவுலாம் இல்லை, ஒரு ஒன் டைம் ஆவரேஜாக இருக்குது, அவ்வளோதான். அந்த அளவுலாம் ஒன்றும் இல்லைண்ணா அதில். ஆனால் படம் சூப்பராக இருந்து கன்ஃபார்ம் ஒர்த் ஃபார் வாட்சிங், 100% வந்து பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். லவ்க்கான கான்செப்ட் தான் வந்து நல்லா வந்து சஸ்டைன் பண்ணுறதுக்கான லவ் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துருவாங்க. நல்லா இருக்குது படம், கன்ஃபார்ம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குண்ணா, பார்க்கலாம். அதில் வந்து லவ் வந்து எப்படி சஸ்டைன் பண்ணுறாங்கிறது தான் பிடிச்சிருக்கு. மற்றபடி அந்த இதில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்மோக் அண்ட் ட்ரிங்கிங் சீன்ஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வேறு எதனா அடிக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் அந்த இது ட்ராவலிங் அந்த மாதிரி ஃபுட் அடிக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதனா கொண்டு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து அப்பர் கம்மிங் ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணா. மற்ற சூப்பரான படம், நான் கன்ஃபார்ம் பார்க்கலாம். ஒர்த் ஃபார் வாட்சிங். படம் நல்லா இருந்துச்சுண்ணா, எமோஷ்னலாக இருக்கேன். லைஃப்பை கனெக்ட் பண்ணுற படம் மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கிற படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மிடில் கிளாஸ் பசங்க அப்புறமா ஒரு லவ்வை தேடி எப்படி போகிறாங்க, அந்த லவ்வில் சந்தேகத்தினால எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருது, எவ்வளோ உண்மையாக இருக்கணும் லவ்ன்றதுல வந்து இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அது லவ்வை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க, கரண்ட்டாக பிரேக்கப் ஆகிருக்கவங்க, அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு சென்டிமெண்டலான படமாக தான் இருக்கும். ஸோ நல்லா காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், லவ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் ப்ரோ. அது இவர் மணிகண்டன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவர் போன படத்தை விட இந்த படத்தில் இந்த லவ் ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. லவ் தான் ப்ரோ, டோட்டலாக லவ் அது. அதான் ப்ரோ, லவ்வில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வரும், எவ்வளோ வந்து கஷ்டம் வரும், அந்த மாதிரி அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கு. அவர் நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ, சூப்பராக இருக்குது. ஹீரோயினும் நல்லா தான் இருக்காங்க, சூப்பராக இருக்குது. போர்லாம் அடிக்கல ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, நல்லாவே இருக்குது ப்ரோ. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருக்குது. லைட்டாக ஸ்லோவாக போவோம், பட் ஓகே, கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்கும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ, ஒரு சாங் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் ப்ரோ. லவர் தான் இல்லை. படம் நல்லா இருந்துச்சு. நான் சொல்ல எதுவுமே விரும்பலை. எல்லோரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் தவிர்த்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக போய் பார்க்கணும். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ இல்லை அதுலேருந்து பிரேக் ஆகி வெளியே வந்திருக்கீங்களோ, இது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். ஸோ மஸ்ட் வாட்ச். தேங்க்யூ. சாப்பிட்டுட்டார். மெயினாக ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ் நான் எதுவும் பார்க்கல, அவங்க நடிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவங்களோட ஆக்டிங், அவங்க ஒரு எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ லைக் ஹீரோயினா ஒரு டாப் மூவிஸ்லாம் வந்து எப்படின்னா சும்மா தேவைக்கு அந்த ஹீரோயின் ரோல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பட் இந்த மூவியில் அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லீட் ரோலுக்கும் இவங்களுக்கும் பேலன்சிங்காக வச்சுருக்காங்க. இவர் இருந்தாருன்னா இதுக்கு இப்போ சும்மா ஒரு சாங் வச்சுட்டு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிட்டு வந்திருக்காங்க. அது ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த பர்டிகுலரி இந்த தேன் சுடரை சாங் வந்து இருக்குது. அதில் நீங்கள் சாங்காக கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். பட் ஆனால் விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிற ஃபீலே தனி. நீங்கள் அப்படியே அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் இருக்கிற மாதிரியே இருக்கும். தேங்க்யூ. 10/10 சொல்லிட்டேன். 10/10 கண்டிப்பாக பார்க்கணும். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பேசிக்காக வந்து ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண ஒரு படம் தான். ஸோ அதில் வந்து நிறைய அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் ரொமான்டிக் படம் தான், லவ் படம் தான். ஆமாம். நல்லா போட்டிருக்காங்க, நல்லா போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் என்னென்னா, அவர் கேரக்டர் ஆக்சுவலாக டாக்ஸிக்காக இருக்குது. அண்ட் அது என்னென்னா, படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கே தெரியுது, இவன் ரொம்ப டாக்ஸிக்காக பண்ணுறான்டா. ஆனால் இங்கே என்ன நான் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன்னா, அவர் ஏன் டாக்ஸிக்காக இருக்கார், அந்த கேரக்டர் ஏன் டாக்ஸிக்காக இருக்கான், அவன் மாறணும்னு அதாவது அவன் ஏன் மாறணும், அவன் எப்படி மாறுறான்,
அந்த கேரக்டர் ஆர்க் ஒன்று இந்த படத்தில் இருக்குது. அதுதான் என்னென்னா இந்த டாக்ஸிக் ஹீரோஸை க்ளோரிஃபை பண்ணுற சில படங்களை விட மற்ற படங்களை விட இது வித்தியாசமாக தெரியறதுக்கு காரணம் அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்க எதனால் மாறணும், அவங்க மாறிட்டு அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிறப்போ, அது ஒரு டாக்ஸிசிட்டி இருக்குங்கிறப்போ கண்டிப்பாக அதை ரியலைஸ் பண்ணி பிரியறதும் நல்லது. அதுக்கப்புறம் ஏன்னா லவ் இஸ் சப்ஜெக்டிவ், முன்னே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நீங்கள் லவ்னா என்னன்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து ப்ராப்பராக ஒருத்தர் லைஃபோடு அவங்க கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக இப்போ பெஸ்டிங்கிறது அதான் சொல்கிறேன். இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பொதுவாக அந்த பாய் பெஸ்டி அப்படின்னு வரும்போது அவங்கள கொஞ்சம் வில்லனாகவே காட்டுவாங்க. ஆனால் என்னென்னா லைக் ஒரு வில்லன் மாதிரி காட்டுவாங்க. பட் என்னென்னா அது என்னென்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் அவங்க என்னவா இருந்திருக்காங்கிறது. லைக் மதன் ஒரு கேரக்டர் வரும் ஆக்சுவலாக. அவர் பார்த்தீங்கன்னா அவர் பாய் பெஸ்டி மாதிரி தான் நிறைய பேருக்கு ஃபீல் ஆவாங்க. ஆனால் அவர் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவருமே வந்து மணிகண்டன் கேரக்டர் இருந்த ஸ்டேட்டில் இருந்து தான் வந்திருப்பார். அதனால தான் நான் ரொம்ப ஸ்பாய்லர் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ படம் இது நீங்கள் படம் பாருங்கள். லைக் மணிகண்டன் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. அவர் குட் நைட்லேயே பயங்கரமாக பண்ணியிருந்தார். இதுலேயும் அந்த கதைக்கு எந்த லெவலுக்கு எமோஷன் எடுக்கணுமோ, எந்த லெவலுக்கு அந்த லவ் காட்டணுமோ எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஸோ ஓவரால் ஆக்டிங் வந்து மணிகண்டன் வயசும் சரி, அப்புறம் ஹீரோயின் சைடும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது சியன்ரல்னு சொல்ல தேவையில்லை, அவரோட நிறைய ஹிட்ஸ் நம்ம கேட்டிருப்போம். இந்த ஆல்பமும் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்குன்றதை எதிர்பார்க்கணும். போர் அடிக்கிற மாதிரிலாம் எங்கேயும் இல்லை ப்ரோ. கதையோடு ட்ராவல் பண்ணலாம், நல்லா போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம், படத்தை கூட நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால பெருசாக போரில் அடிக்காது. லவ்வர்ஸ் டேக்கு வந்து பார்க்கலாம், ஆனால் பிரேக்கப் ஆகி போகாமல் இருக்கணும். அப்படியே இருந்துச்சுன்னா வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. அண்டர்ஸ்டாண்டிங் தான் ப்ரோ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை, அவ்வளோதான். வேறு எதுவுமே ரொம்பவே கனெக்ட் ஆச்சு ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ.